ஹாய் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல் என்ற எழுத்துடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எல் என்ற எழுத்தில் பிறக்கிறவங்க பிறக்கும்போதே நல்ல ஒரு சொத்து உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்மைத்தனத்தில் இருக்க மாட்டாங்க. நல்ல செல்வ செழிப்பாக தான் பிறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு காலப்போக்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசு, ஒரு 30 வயசு அந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கனாக்கா, அந்த சொத்து வந்து அவங்க கையை விட்டு போயிடும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைப்ரேஷனே அந்த மாரி தான் இருக்கும். அந்த எல்ன்ற எழுத்துடைய வைப்ரேஷன். ஆண்களுக்காக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அது அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மாற்ற முடியுமா? சரி பண்ண முடியல. எதுவுமே நம்ம எல்ன்ற வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, இதை கண்டிப்பாக உங்களால் மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்போது நீங்கள் ஒரு சில எழுத்துக்களை உங்கள் கூட வச்சுக்கிற போது, அதை நீங்கள் சீக்கிரமாக மாற்றிடுவீங்க. அப்படி இல்லைனாக்கா, இந்த பிரச்சனை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதனால் அது என்ன மாதிரி எழுத்து அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தயவுசெய்து மறக்காமல் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இல்லைனாக்கா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சரியான பதில் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா, ஸோ நம்ம எத்தனை பேர் எல் என்ற எழுத்துல நம்ம டிவி சேனல் பார்க்கலாம்னு தெரிய வரும். சரி நண்பர்களே, ஸோ இன்றைக்கி நம்ம போட்ட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நெக்ஸ்ட்டு வர்ற லெட்ரு பற்றி நம்ம கண்டிப்பாக போட போகிறோம். அதுக்காக உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. பாய்.